வணக்கம். இது அரசியல் ஆபரேஷன். திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய கூட்டணி வெற்றிகரமாக ஒரு ஸ்வாக் மூவோடு முடிச்சு வச்சிருக்காரு நம்மளுடைய முதலமைச்சர், திமுக தலைவர். குறிப்பாக இந்த முறை 2026ஆம் ஆண்டு தேர்தலில் திமுக கூட்டணி பிளவுபடும், அது கூட்டணி பேச்சுவார்த்தைக்குள்ள சிக்கல் நீடிக்கும் அப்படிங்கிற ஒரு சூழல்லாம் வந்துகிட்டு இருந்த பல்வேறு செய்திகளையும் தவிடு பொடியாக்கி காங்கிரசுடனான கூட்டணியை இறுதி செய்து 21 கட்சிகளை இணைத்து 4வது முறையாக அந்த கட்சிகளுடன் ஒரு தேர்தலை சந்திக்க இருக்கிறார். திமுக தலைவராக அவர் வந்த பொழுது அவருக்கு வைக்கப்பட்ட ஒரு மிகப்பெரிய ஒரு சவாலாக என்ன இருந்ததுன்னா, வரக்கூடிய நாடாளுமன்ற தேர்தலில் அவர் எப்படி கூட்டணியிலே ஒன்றிணைக்கப் போகிறார், கலைஞரை போல வருமா, கலைஞர் கூட்டணி கட்சிகளை அனுசரித்து செல்வார், புதிய புதிய கட்சிகளை கூட்டணியில் இணைப்பார், அது போன்ற ஒரு வாய்ப்பு இவருக்கு இருக்குமா அப்படிங்கிறதான் எல்லா பத்திரிகைகளும் எழுதின. அதற்கெல்லாம் விடை சொல்கிற மாதிரி 2019ஆம் ஆண்டு தேர்தலில் வெற்றிகரமாக ஒரு கூட்டணியை அமைத்து அதன் மூலமாக ஒரு பெரிய ஒரு வெற்றியை பெற்றார், கிட்டத்தட்ட 99% அப்படிங்கிற மாதிரி. அதற்கு பிறகு 2021ஆம் ஆண்டு தேர்தல், அதுலேயும் வெற்றி. அதற்கு பிறகு 2024ஆம் ஆண்டு தேர்தல் 100% வெற்றி. இப்போ 2026ஆம் ஆண்டு சட்டமன்ற பொதுத் தேர்தல். இந்த தேர்தலுக்கு இந்த கூட்டணியை அச்சுக்குலையாமல் கொண்டாந்து நிப்பாட்டியிருக்கார். அந்த கூட்டணிக்குள் ஒரு ஒரு வெறுப்பு பிரச்சாரமோ அல்லது சண்டையோ எதுவுமே இல்லாமல் ரொம்ப அழகாக அந்த பேச்சுவார்த்தைகளை நடத்தி அதிகம் விருப்பப்பட்டவர்களுக்கு கொடுத்து, ஏற்கனவே வாங்கியவர்களுக்கு அவர்களுடன் பேச்சுவார்த்தை நடத்தி அவர்களுடைய நிலைமையை சொல்லி அவர்கள் அவர்களே ஒப்புக்கொண்டு எங்களுக்கு இது போதும்னு சொல்லி அவர்களுடைய நிறைவாக அவர்களுடைய இந்த கூட்டணியை ஒப்புக்கொண்டு பல்வேறு விஷயங்களை முதலமைச்சர் செய்து முடித்திருக்கிறார். இதை பற்றி தான் இன்றைக்கி பேச இருக்கின்றோம். அனைவருக்கும் வணக்கம். முதலில் திரு புதுமணம் ஹலீம், வணக்கம். சொல்லுங்கள் சார், இந்த கூட்டணி பேச்சுவார்த்தை நீங்கள் எப்படி எதிர்பார்த்தீங்க? இந்த பேச்சின் ஆரம்பத்தில் சொன்னது போன்று அச்சுக்குலையாமல் முதல்வர் இந்த கூட்டணியை கட்டமைத்திருக்கிறார். எல்லாரும் எதிர்பார்த்தாங்க, இந்த கூட்டணி கலைஞ்சிடும், கூட்டணி சிதறிடும், கொடி பறக்குது, அல்லது அவ்வளவுதான், திமுக கூட்டணி அவ்வளவுதான், அவர்களுக்குள்ளே ஒற்றுமை இல்லை, இப்படிலாம் பேசினாங்க. எல்லாருக்கும் கறி பூசுவது போல், முகத்தில் கறி பூசுவது போல் ரொம்ப தெளிவாக முதல்வர் இறுதியாக சொன்னார்ல அப்படின்னு, இது 10 பாஜக சமம் கிட்டத்தட்ட. இப்போ இது என்ன உணர்த்துதுன்னா, நீங்கள் ஒரு அரசியல் சாணக்கியத்தனத்தை அதிரடியாக செய்யணும்னு அவசியம் இல்லை, அமைதியாக கூட செய்யலாம், சூசகமாக செய்யலாம், சாவகாசமாக செய்யலாம். அப்படிங்கிறதுக்கு இதெல்லாம் மிகப்பெரிய உதாரணம். முக்கியமாக நான் என்ன பார்க்குறேன்னா, இஸ்லாமிய கட்சிகள் இன்றைக்கி ஓரணியில் இருக்கிறது கூட இஸ்லாமிய கட்சிகள் பார்த்தீங்கன்னா, இன்றைக்கி முஸ்லீம் லீக்கும் மனிதநேய மக்கள் கட்சியும் திமுக கூட்டணியில் இருக்காங்க. 2024 பாராளுமன்ற தேர்தலில் SDPI அதிமுக இருந்தாங்க, அவர்களும் இங்கே தான் இருக்காங்க. ஓரணியில் திரண்டு இருக்கிறார்கள், இது ஒரு முக்கியமானது. இரண்டாவது, அதற்கு இடைஞ்சலாக விஜயை கொண்டு வந்தாங்க, சிறுபான்மை வாய்க்கள் பிரிந்துவிடும், முஸ்லீம்களுக்கு எதுவுமே செய்யலை, ஆனால் எல்லாமே தவிடுபொடியாகி இருக்கிறது. அதை விட முக்கியமாக காங்கிரஸ் வெளியே வந்துடும், இனி காங்கிரஸ் அவ்வளவுதான், அங்கே பேச்சுவார்த்தை நடக்கிறது, ஹைதராபாத்துக்கு ஆள் பறக்கிறாங்க, இது நடக்கலை, பிரதர்னு போடலை, இவர் அண்ணண்டு போடலை, என்னென்ன விஷயங்கள் இருக்கோ அத்தனையும் பேசப்பட்டது. ஆனால் எதற்கும் அசராமல் முதல்வர் அவர்கள் இந்த காரியத்தை ரொம்ப துல்லியமாக, அதே நேரத்தில் எந்த அதிகாரத்தையும் காமிக்காமல் அரவணைப்போடு அதை முடிச்சு வச்சுருக்கார். நான் பார்க்குறேன், குறைகள் இருக்கிறது. நாங்கள் இன்னும் எண்ணிக்கைகள் எல்லோருமே அதிகமாக தான் கேட்டோம், அதில் மாற்றுக்கிறது இல்லை. மனிதநேய மக்கள் கட்சியே நாங்கள் 5 இடங்கள் கேட்டோம், முஸ்லீம் லீக் 5 இடங்கள் கேட்டாங்க. ஆனாலும் அந்த கொடுத்த இடத்த நம்ம வாங்குகிறோம். எல்லாரும் என்ன சொல்கிறாங்க, திமுகவுக்கு வாக்களிக்கவில்லை என்றால் பாஜக வந்துடும், அதனால முஸ்லீம்கள் எல்லோருமே சிறுபான்மை மக்கள் எல்லாம் திமுகவில் அவர் வழி இல்லாமல் இருக்கிறாங்க. அப்படி இல்லை பிரச்சனை. இந்த பிரச்சாரம் முன்னெடுக்கப்பட்டது. சொல்லப்போனால் நாம் தமிழரில் இருப்பவர்கள் மற்ற திமுக அவர்களுடைய முக்கியமான ஒரு குற்றச்சாட்டாகவே இதுதான் இருக்குது. இவங்க பாஜகங்கிற ஒரு பூதத்தை காட்டி இஸ்லாமியர்களை தங்கள் வசம் திமுக வரவேற்று வச்சிருக்குது அப்படிங்கிற. நான் அதுக்கு உதாரணம் சொல்கிறேன். இப்போ தமிழ்நாட்டில் முஸ்லீம்களுக்கு உள்ஒதுக்கீடாக 3.5 விழுக்காடு இருக்குது. அது உறுதியாக இன்றைக்கி கொடுக்கப்பட்டு இருக்கிறது. மகாராஷ்டிராவில் 2014 காங்கிரஸ் ஆட்சியில் 5 விழுக்காடு முஸ்லீம்களுக்கு உள்ஒதுக்கீடு கொடுத்தாங்க. இப்போ சில நாட்களுக்கு முன்பு பாஜக கூட்டணி அரசு, அப்படி தான் சொல்லணும், NDA அரசு 5 விழுக்காடு நீக்கிட்டாங்க. கர்நாடகாவில் 14 விழுக்காடு முஸ்லீம்கள் இருக்காங்க மக்கள் தொகையில், 4 விழுக்காடு உள்ஒதுக்கீடு எடியூரப்பா ஆட்சியில் நீக்கினாங்க. அதுக்கு உள்துறை அமைச்சர் சொன்னார், நீங்கள் இதுதான் முன்னுதாரணம்,
இந்தியா முழுவதும் இருக்கின்ற மாநிலங்களில் முஸ்லீம்களுக்கு ஒதுக்கீடு தேவையில்லை அப்படின்னு சொன்னார். திருப்பி காங்கிரஸ் ஆட்சிக்கு வந்ததுக்கப்புறம் தான் மறுபடியும் கொண்டு வந்தாங்க. இப்போ இது அச்சுறுத்தல் இல்லையா? 2014க்கு முன்பும் பின்பும் நம்ம பிரித்து பார்க்கணுமே வேண்டாமா? ஒன்று. நான் ஒன்று சொல்கிறேன். வட இந்தியாவில் மதமாற்ற தடை சட்டம் இருக்கிறது. ஒருவர் முஸ்லீமாக மாறிட்டார்னா அவரை கைது பண்ணிவிடுவாங்க. உத்தரப்பிரதேசத்தில் நினச்சி கூட பார்க்க முடியாது. வழக்கறிஞர்களுக்கெல்லாம் தெரியும். மாவட்ட ஆட்சியரிடம் அனுமதி பெற்று தான் நீங்கள் மதமே மாற முடியும். ஒரு காலத்தில் ஜெயலலிதாவே கொண்டு வந்தாங்க, உங்களுக்கு ஞாபகப்படுத்தினேன். அது தோற்று போன விஷயம் வேறு. ஆனால் சட்டமன்றத்தில் இந்த 3 விழுக்காடு இடஒதுக்கீட்டிற்கு வெறும் முஸ்லீம்கள் மட்டுமல்ல, மதம் மாறியவர்களுக்கும் வேண்டும் என்று கோரிக்கையை நாங்கள் வச்சோம். இந்து சமூகத்திலிருந்து ஒருத்தர் இஸ்லாமியர் வர்றார். அவருக்கு முஸ்லீமாக மாறிட்டார்னா அவருக்கு இடஒதுக்கீடு கிடையாது. கடந்த முறை அவருக்கும் கொடுக்கணும்னு சொல்லும் பொழுது இதை சட்டமாக மாற்றியவர் திரு ஸ்டாலின் அவர்கள். இதைத்தான் வட இந்திய பத்திரிகை ஒரு கட்டுரை எழுதியிருக்காங்க. வட இந்தியா முழுவதும் மதமாற்றம் ஏற்பட்டாலே கைது பண்ணுறாங்க. இவர் என்னன்னா மதம் மாறினால் 3 விழுக்காடு இடஒதுக்கீடு கொடுக்குறாரு. யார் இவர் அப்படின்னு கேட்டிருக்காங்க. ஆனால் அந்த ஒரு காரணத்தினால மதமாற்றம் கூடியிருக்கா தமிழ்நாட்டில்? கூடலையே. சரியான கேள்வி. இப்போ அதான் சொல்ல வந்தேன். அப்போ இதனால மதமாற்றம் கூடியிருக்கா? இல்லை. இயல்பாக சொல்லப்போனால் மதமாற்றம் இஸ்லாமியர்கள் வருவது குறைந்திருக்கிறது. அந்த புள்ளி விவரமே சொல்கிறாங்க. தமிழ்நாட்டில் மாறியவருடைய எண்ணிக்கை குறைந்து தான் இருக்கிறது. மக்கள் தொகை பெருக்கத்தையும் மதமாற்றத்தையும் தான் சிறுபான்மை மீது குற்றச்சாட்டு வைக்கிறாங்க. அது இரண்டுமே பொய் என்பது இந்திய அளவில் இஸ்லாமியர்களுடைய மக்கள் தொகை உயர்வும் பிற சமூக மக்களுடைய மக்கள் தொகை உயர்வையும் நீங்கள் ஒப்பிட்டு பார்த்தால், இதை ஒன்றிய அரசே வெளியிட்ட தகவலின் அடிப்படையில் பார்த்தால் முஸ்லீம்களுடைய எண்ணிக்கை குறைவாகத்தான் இருக்கிறது. அப்போ இது தவறுங்கிறது நமக்கு தெளிவாக தெரியுது. ஒன்று. இப்போ இரண்டாவது முக்கியமாக என்ன வந்தாங்கன்னா, இந்த கூட்டணியை சிதறவிட வேண்டும் அப்படின்னு பார்த்தாங்க. முக்கியமாக காங்கிரஸோடு நம்ம பார்த்தோம் எப்படிலாம் நடந்துச்சு. பல பேரை கூட்டிகிட்டு வந்தாங்க, பல்வேறு பிரச்சனைகள். அங்கே என்ன பேசுனாங்கன்னு தெரியாது. ஆனால் வெளியே பார்த்தா காங்கிரஸ் உடைந்து விட்டது. 41 நிற்கிறாங்க. அவ்வளவுதான், காங்கிரஸ் தாவேக்காவோட சேர்ந்து விடும். நடக்கலை. இறுதியாக முடிவெடுத்து இன்றைக்கி சேர்ந்துட்டாங்க. அதை விட நான் முக்கியமாக என்ன பார்க்குறேன்னா, ஆட்சியிலும் பங்கு அதிகாரத்திலும் பங்குன்ற ஒருத்தர் வந்தார். அது எவ்வளோ பெரிய ஒரு தூண்டில் தெரியுமா? எல்லா கட்சிகளுக்கும், அது சின்ன கட்சியோ பெரிய கட்சியோ, எல்லா கட்சிகளுக்கும் ஆட்சியிலும் அதிகாரத்திலும் பங்கு இருக்க வேண்டும் என்கிற அடிப்படை உரிமை இருக்கிறது. அதில் மாற்றுக்கருத்தே கிடையாது. அதுக்கு ஒருத்தர் தேர்தலில் நின்று தன்னுடைய சக்தியை நிரூபித்திருக்கணும். அது மாற்றுக்கருத்தே இல்லை. சொல்லப்போனால் அது 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 ஒவ்வொரு கட்சிகளுடைய அடிப்படை உரிமை. அதை தோழர் திருமாவளவன் அதை தெளிவாக பல தடவை விளக்குனார். இது அடிப்படை உரிமை. யாரும் மாற்றுக்கருத்து இல்லை, யாரும் மறுக்க போகிறதில்லை. அதற்கான காரண காரியம் நேரங்காலம் கூடி வந்தால் அது நடந்து விட போயிடுது. அதுக்கு ஒரு கண்டிஷனும் அப்ளை கிடையாது. ஆனால் இதை ஒருத்தர் வளவிரிச்ச போது இதில் சிக்கிடுவாங்க, இதில் பெரிய திமிங்கலம் மாட்டும். ஆனால் எந்த திமிங்கலம் மாற்றல் இல்லை, சின்ன மீன் கூட மாற்றலையே. இப்போ நீங்கள் கூட கேட்டீங்க பாஜக வந்துருமா? உண்மைதான், வரக்கூடாது. 40 விழுக்காடு முஸ்லீம்கள் இருக்காங்க அஸ்ஸாமில் மக்கள் தொகையில். ஆனால் அங்கு என்ஆர்சி அமல்படுத்தப்பட்டிருக்கிறது. இஸ்லாமியரை பார்த்தால் அடின்னு சொல்லி மாநில முதலமைச்சர் பேசுகிறார். அதை விட முக்கியமாக அஸ்ஸாமில் இருக்கின்ற ஒரு ரிக்ஷாக்காரர் இஸ்லாமியராக இருந்தால் நீ 5 ரூபா கூலி கொடுக்க வேண்டாம், 3 ரூபா கூலி கொடுத்தா போதும். அவருக்கு அவ்வளோதான் போதும், தேவையில்லை. அஸ்ஸாமில் ஒரு 10 மாவட்டங்களில் அந்த ஆட்சியாளர்களை அல்லது அந்த சட்டமன்ற பாராளுமன்ற உறுப்பினர்களை தீர்மானிக்கின்ற சக்தியாக இன்னைக்கு இருக்கிறாங்க. ஆனால் அவர்கள் இன்னைக்கு 2ஆம் தர குடிமக்களாக இருக்காங்க. தமிழ்நாட்டில் எத்தனை விழுக்காடு முஸ்லீம்கள் இருக்காங்க? 7 விழுக்காடு தான். ஆனால் தமிழ்நாட்டில் இருப்பதை போன்று நீங்கள் இந்தியாவில் எந்த மாநிலத்தில் எடுத்துக்கோங்க, ஒரு சுதந்திரம், மத சுதந்திரம், ரைட் டு ரிலீஜன் என்று அரசமைப்பு சட்டம் கொடுத்துருக்கிறதே, இந்த இந்த சுதந்திரம் வட இந்தியாவில் இருக்கா? உத்தரப்பிரதேசத்தில் 4 கோடி முஸ்லீம்கள் இருக்காங்க. ஒருத்தர் போய் தொழுக முடியுதா? பள்ளிவாசலுக்கு சுற்றி பாதுகாப்போடு தொழுதுட்டு இருக்கான். என்ன காரணம்? அப்போ ஆட்சியாளர்களை பொறுத்தான், ஒரு அரசை பொறுத்து தான் மக்கள் இருக்க முடியும் என்பதற்கு இது ஒரு மிகப்பெரிய உதாரணம். இன்னும் சொல்ல போனால் பல்வேறு விஷயங்கள். இப்போ குடியுரிமை திருத்த சட்டத்தை கொண்டு வந்தாங்க. எடப்பாடி முதலமைச்சராக இருந்தார், அவரே தான் வாக்களித்தாங்க குடியுரிமை திருத்த சட்டம் கொண்டு வரணும்னு. நாங்கள் எல்லாரும் போய் கேட்டோம். குறைந்தபட்சம் சட்டமன்றத்தில் நாங்கள் இந்த குடியுரிமை திருத்த சட்டத்திற்கு முன்னோடியாக இருக்கின்ற என்ஆர்சியை தமிழகத்தில் அமுல்படுத்த மாட்டோம் என்கிற ஒரு தீர்மானத்தை கொண்டு வாங்கன்னு கேட்டபோது, அது எப்படி நாங்கள் கொண்டு வர முடியும்? அப்படியா கைது பண்ண போகிறோம்? அப்படியா நடந்துடும்? அவர் அப்பாவி தானே, அவருக்கு அந்த விளக்கம் தெரியாது. சுட்டதே டிவியில் பார்ப்பார். 2021 திமுக ஆட்சி வந்ததுக்கப்புறம் சட்டமன்றத்தில் முதல் கூட்டத்திலே
இந்த குடியுரிமை திருத்த சட்டத்திற்கு முதல் படியாக இருக்கின்ற என்ஆர்சியை தமிழ்நாட்டில் அமுல்படுத்த மாட்டோம் என்று ஒரு தீர்மானத்தை கொண்டு வந்தது யார்? திரு ஸ்டாலின் அவர்கள், முதலமைச்சராக இருந்த ஸ்டாலின் அவர்கள். அப்போ இந்த துணிச்சல், இந்த வக்கூப் திருத்த சட்டம் கொண்டு வந்து அதில் வந்து அடிப்படையில் ஒரு இந்து அறநிலையத்துறைன்னு இருந்தால் அதில் இந்து சமூகத்தில் நம்பிக்கை உடையவர்கள், இந்து சமூகத்தை சார்ந்தவர்கள் தான் அதில் பொறுப்புகள் இருக்க வேண்டும் என்பதை எல்லோரும் ஏற்றுக்கொண்டிருக்கிறோம். இது ஒன்றும் தவறு இல்லை. ஆனால் வக்குப் போர்டில் உறுப்பினராக முஸ்லீம் அல்லாதவரையும் கொண்டு வரணும் என்று சட்டத்தை கொண்டு வந்தபோது அதை ஏற்றுக்கொள்ள மாட்டோம் என்று இன்று வரை பிடிவாதமாக இருப்பவர் நம் முதல்வர். இன்னைக்கு பல்வேறு விஷயங்கள் இருக்கிறது. அப்போ இந்த ஆட்சி இல்லை என்றால் பாஜக வந்துருமா வராதா? நீங்கள் எடப்பாடி நம்பி ஒப்படைக்க முடியுமா? எடப்பாடி என்ன சொல்லுவார்? இன்னும் அவர் கை அருந்த நிலையில் தான் இருக்கிறார். அவர் என்ன சொல்கிறாரு? சிறுபான்மை மக்கள் எங்களை நம்பலாம், சிறுபான்மை மக்கள் எங்களை நம்ப வேண்டும், நாங்கள் தான் உண்மையான சிறுபான்மை காவலர் என்று 2024 பாராளுமன்ற தேர்தல் சமயத்தில் பிரச்சாரம் பண்ணும்போது இதே நோன்பு சமயம், இப்பொழுது நோன்பு நடந்து கொண்டு இருக்கிறது, நோன்பு கஞ்சி குடிச்சுன்னு சொன்னாருங்க. துண்டு வச்சு தொடச்சிட்டு டெல்லிக்கு போயிட்டார். நோன்பு கஞ்சியை குடிச்சு விட்டு துண்டு வைத்து துடைத்து விட்டு, அவர் வழக்கமாக அந்த விவசாய துண்டு போட்டிருப்பார்ல, துடைத்து விட்டு ஆளை காணோம். பார்த்தா டெல்லி ஏர்போர்ட்டில் இருக்கார். சும்மா ஒரு போகிற வழியில் வந்தேன், அமித்ஷாவை பார்க்க வந்தேன். இப்போ மாறினாங்களா இல்லையா? எந்த நம்பிக்கையின் அடிப்படையில் அதிமுகவை அவர் சிறுபான்மை இஸ்லாமியருடைய காவலர் என்று வார்த்தையை எப்படி அவர் சொன்னார்? இதை உணர்ந்து தான் இன்றைக்கி பல்வேறு கட்சிகள் இங்கே வந்துட்டாங்க. இன்றைக்கி ஒட்டுமொத்த சிறுபான்மை சமூகம் ஏன் ஓரணியில் திரண்டிருக்கிறது என்றால் இதுதான் காரணம். இப்போ திருப்பி வந்து முதல்வர் சொல்கிறது என்னென்னா, 200 பெறுவோம் வரலாறு படைப்போங்கிற அந்த வாசகத்தை சொல்கிறார்ல, அது உண்மையும் கூட. இப்போ சில மாதங்களுக்கு முன்பு இந்த இந்தியா டுடே சி ஓட்டர்ஸுடைய கருத்து கணிப்பை நீங்கள் எடுத்து பார்த்தா தெரியும். இந்திய அளவில் இந்தியா டுடே சி ஓட்டர்ஸுடைய கருத்து கணிப்பு இதுவரை உறுதிப்படுத்தப்பட்ட கருத்து கணிப்பாக தான் இருக்கும். அவர்கள் இப்பொழுதும் தேர்தல் நடத்தினால் 45 விழுக்காடு திமுக கூட்டணி வாங்கும். அப்போது தேமுதிக உள்ள வரல, 3 முறை முதல்வராக இருந்த ஓபிஎஸ் உள்ள வரல. அதற்கு முன்பு எடுக்கப்பட்ட கருத்து கணிப்பு. இப்போ அது மிக முக்கியமானது. நீங்கள் ஈஸியாக கூட சொல்லுவீங்க, ஓபிஎஸ் வந்து என்ன பண்ணிடுவாருங்க. ராமநாதபுரம், நான் ராமநாதபுரத்துக்காரன், பலாப்பழ சின்னத்திலிருந்து அதிமுகவை டெபாசிட் வாங்க வச்சவர், இலக்க வைத்தவர். இன்றைக்கி அவருக்கென்று அந்த சமூகத்தில் அங்கே பெரிய மதிப்பு இருக்கிறது. இன்றைக்கி தேமுதிகவிற்கு நீங்கள் எளிதாக சொல்லுவாங்க, 1/2% இருக்கிறதுக்கெல்லாம் இப்படி கொடுத்தாங்களேன்னு. அப்படி இல்லை. 234 தொகுதியிலும் கிளை இருக்கின்ற ஒரு கட்சி தேமுதிக. இன்றைக்கும் கிளை இருக்கு. இன்றைக்கும் விஜயகாந்துடைய அபிமானிகள் தமிழ்நாடு முழுவதும் இருக்காங்க. அப்போ இது என்ன ஒரு விஷயத்தை நான் புரிஞ்சுக்கிறேன்னா, சிந்தாமல் சிதறாமல். இப்போ தேமுதிகவுடைய தலைவர் சொன்னாங்கல்ல, அது அந்த காலகட்டத்தில் கலைஞர் அவர்கள் சொன்னாங்க, பழம் நழுவி பாலில் விழுந்துடும், ஆனால் இப்போ பழம் நழுவி தேன் கலந்த பாலில் விழுந்துருச்சுன்னு சொன்னாங்கல்ல. இன்றைக்கி 21 கட்சிகளுமே தேன் கலந்த பாலில் விழுந்திருக்கிறது. அது ஓரணியில் திரண்டு இருக்கிறது. அது இந்த தமிழகத்துக்கு நல்லது. பாஜக காலூன்ற விடாமல் தடுப்பதற்கு திமுகவுடைய தலைவர் திரு ஸ்டாலின் அவர்கள் இந்த கூட்டணிகளை சிந்தாமல் சிதறாமல் ஒரு துளிகோட அது வேஸ்ட் ஆகிடக்கூடாது என்று இன்றைக்கி ஒன்று சேர்த்திருக்கிறார். மக்களும் தெளிவாக இருக்கிறாங்க, கட்சிகளும் தெளிவாக இருக்குது. இன்றைக்கி நம்முடைய வெற்றி இலக்கு என்பது 200 தாண்டும் என்பது தான் என்னுடைய கருத்து.